2045 நீங்கள் ஸ்பேஸில் இருந்து பூமியை பார்க்கும்போது பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய லைன் தெரியுங்க. அது பக்கத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் மூணும் தெரியுங்க. இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் தாங்க. இந்த சவுதி அரேபியா கவர்மெண்ட்டு அவங்களோட கச்சா எண்ணெயை மட்டும் நம்பி இருக்காம எதிர்கால திட்டமாக நியோம் அப்படின்னு ஒரு சிட்டியை உருவாக்க போகிறாங்க. இந்த நியோம் சிட்டியை யார் வழி நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயும் ரோபோட்டும் தாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. இந்த சிட்டிக்குள்ளே போய் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே நம்மளை செக்கப் பண்ணுறது ஒரு ஏஐ ரோபோட்டை தாங்க இருக்கும். நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதும் ஒரு ஏஐ ரோபோட்டை தாங்க இருக்கும். இது எல்லாத்துக்கும் பில்லு போடுறதும் ஒரு ஏஐ ரோபோட்டை தாங்க இருக்கும். சேம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஒரு காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், எங்கே போனாலுமே அங்கே நமக்கு டீச்சிங் பண்ணுறது ஒரு ஏஐ ரோபோட்டை தாங்க இருக்கும். சேம் டைம் ஒரு ஹோட்டல் இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே நம்மளை வெல்கம் பண்ணுறது ஒரு ஏஐ ரோபோ தாங்க இருக்கும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஏஐ மட்டும்தாங்க அந்த சிட்டியில் இருக்க போகுது. இந்த சிட்டியோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டருங்க. ஹைட்டு 500 மீட்டருங்க. இந்த லைன் சொன்ன தெரியுங்களா, ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு எண்டுக்கு 170 கிலோமீட்டருங்க. இந்த 170 கிலோமீட்டரை வெறும் 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று வரப்போகுதுங்க. வெறும் 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நியோம் சிட்டியில் ஒரு டாக்ஸி புக் பண்ணோன்னா நமக்கு அங்கேருந்து வரது ஒரு டாக்ஸி தாங்க. ஆனால் அது பறந்து வருங்க. அதுவும் டிரைவரே இல்லாமல் அந்த பறந்து வர டாக்ஸியில் தான் நம்மளாட்ட போக முடியுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ரோடும் கிடையாது, காரு அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏன் பொல்யூஷனே அங்கே கிடையாதுங்க. 0% அங்கே பொல்யூஷன். இந்த நியோம் சிட்டியோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுங்களா? 2 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலருங்க. அதை நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லணும்னா 168 லட்சம் கோடிங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கும் 20 லட்சத்தில் ஒரு வீடே கட்டி தரலாங்க. இப்படிப்பட்ட இந்த சிட்டியை தான் சவுதி அரேபியா கவர்மெண்ட் உருவாக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வரேன். டூடுல்ஸ்.